نحمده ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ஏக இறைவன் இணைதுணையற்றவன் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறி எங்களுடைய எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் என்று தக்வாவை கொண்டு வசியத்தை செய்தவனாக, அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ரமலானுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு வணக்கங்களை எங்களுக்கு ஆர்வமூட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சதகா என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய பாதையில் நாம் செய்யக்கூடிய தான தர்மம் என்ற ஒரு விடயத்தை பற்றி இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு இந்த சதகாவை பற்றி சொன்னார்களோ அந்த அளவிற்கு அவர்களுடைய வாழ்விலே அதனை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். குறிப்பாக ரமதானுடைய காலம் வந்துவிட்டால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அஜ்வதன் நாஸ், மக்களிலேயே அதிகமாக காற்றை விட வேகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்று ஹதீஸ்களிலே அறிவிக்கப்படுகிற நிலைகளை பார்க்கிறோம். எனவேதான் இந்த மாதத்திலே நாம் அதிகமாக தர்மம் செய்வதும், தர்மம் செய்வதற்கான ஆர்வமூட்டலை அதிகமாக செய்வதும் நம் மீது மிகப்பெரிய பொறுப்பாகும். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையிலே வளர்க்கப்பட்ட சஹாபாக்கள் இந்த விடயத்தில் எந்த அளவிற்கு கவனம் செலுத்தினார்கள் என்ற விடயத்தை வரலாற்று பக்கங்களை நாங்கள் புரட்டி பார்க்கிற பொழுது எங்களால் புரிந்து கொள்ள முடியும். இப்படியும் மனிதர்கள் இருந்திருக்கிறார்களா, இப்படி மனிதன் இருக்க முடியுமா என்று நாங்களே எங்களை கேள்வி கேட்டுக்கொண்டு யோசிக்கின்ற அடிப்படையில் சஹாபாக்களுடைய தன்மை, தர்மம் செய்வதிலே அவர்கள் காட்டிய ஆர்வம் அதிகமாக ஹதீஸ்களிலே நிரம்பி வழிகின்ற செய்திகளை இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த அடிப்படையிலே ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு ஒரு முஹாஜிர் சஹாபி வருகிறார். தன்னுடைய தாயகத்தை துறந்து மதீனாவிற்கு வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று இரவு தன்னுடைய மனைவிமார்களிடத்திலே ஒரு ஆளை அனுப்பி வீட்டிலே ஏதும் சாப்பிடுவதற்கு உணவு இருக்கிறதா என்று கேட்டு அனுப்புகிறார்கள். அனைத்து மனைவிமார்களும் சொல்லி அனுப்பிய பதில், தண்ணீரை தவிர வீட்டிலே ஒன்றுமில்லை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு பேசி கொண்டிருக்கிற பொழுது, என்னுடைய விருந்தாளி இன்றைய தினம் வந்திருக்கிறார், உங்களில் எவரிடத்தில் எனும் உணவு இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். உடனே ஒரு அன்சாரி தோழர் தன்னுடைய வீட்டிற்கு சென்று தன்னுடைய மனைவியோடு பேசுகிறார். மனைவி சொல்கிறார், வீட்டிலே கொஞ்சம் உணவு இருக்கிறது, அது நம்முடைய பிள்ளைகளுக்கானது, இதை தவிர வீட்டில் எதுவுமே இல்லை. உடனே கணவனும் மனைவியும் சேர்ந்து ஆலோசனை நடத்துகிறார்கள். அப்படி என்றால் இந்த பிள்ளைகளை நீங்கள் தூங்க வையுங்கள்,
நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருந்தாளியை அழைத்து வருகிறேன். நாங்கள் சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது விளக்கை நீங்கள் அணைத்து விடுங்கள். நான் சாப்பிடுவதைப் போல பாசாங்கு செய்வேன், அவர் மட்டும் சாப்பிடட்டும் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி அந்த விருந்தாளி வருகிறார். அவர்கள் சொன்ன மாதிரி அந்த செய்தி நடக்கிறது. பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறார்கள், உணவுக்கு ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். காலையிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தோழரே, உங்களை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறான். என்ன தெரியுமா? வயுசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. தங்களுக்கு தேவை இருந்த போதிலும் பிறருடைய தேவை அவர்கள் முற்படுத்துவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை குறித்து ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறான் என்று சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ஒரு தந்தையாக இருந்து இந்த இடத்தில் யோசித்து பாருங்கள். நம்முடைய பிள்ளை அழுது கொண்டிருக்கிறது. பிள்ளை அழுது கொண்டிருக்கிற பொழுது ஒரு தந்தையாக நாம் அந்த உணவை யாருக்குமே கொடுக்க மாட்டோம். இதுதான் நிதர்சனமான உண்மை. நாம் சாப்பிடாவிட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய ஈரக்கொழுந்து சாப்பிடாமல் தூங்கக்கூடாது என்றுதான் நாம் ஒரு தந்தையாக அனைவருமே நினைப்போம். ஒரு தாயுள்ளம் அதைவிட ஒரு படி மேலாக நினைக்கும். ஆனால் அந்த 2 சஹாபாக்களும் நாங்கள் சாப்பிடாவிட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய பிள்ளைகள் சாப்பிடாவிட்டாலும் பரவாயில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருந்தாளி சாப்பிட வேண்டும் என்பதற்காக ஒரு குடும்பமே அன்று தன்னுடைய உணவை தியாகம் செய்கிறார்கள். இதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை போற்றி அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தை இறக்குகிறான். அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், இப்படியும் மனிதர்கள் உலகத்தில் இருப்பார்களா என்று யோசிக்கிற அளவில் தான் சஹாபாக்கள் தான தர்மம் செய்கிற விடயத்தில் அதிகமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டார்கள். அதே போன்று பிரபலியமான ஒரு சம்பவம், நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு சம்பவம் தான் பைரஹா என்று சொல்லக்கூடிய ஒரு தோட்டம். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு தோட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி அதிகமாக அந்த தோட்டத்திற்கு செல்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனம் இறக்குகிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்பக்கூடியவற்றில் செலவு செய்யாமல் உண்மையாக நீங்கள் விசுவாசியாக இருக்க முடியாது என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கிய பொழுது ஓடோடி வருகிறார். அல்லாஹுடைய தூதரே, நான் விரும்புகிற என்னுடைய பைரஹாவை அல்லாஹுடைய பாதையிலே நான் தர்மம் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்கிறார்கள். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, ஒரு மனிதனாக எங்களுடைய மனோநிலையை பாருங்கள். எங்களிடத்திலே விருப்பமான ஏதாவது ஒரு தோட்டமோ ஏதாவது ஒரு சொத்தோ இருந்து நாங்கள் எத்தனையோ குர்ஆனுடைய வசனங்கள் தர்மங்கள் பற்றி படிக்கிறோம். நம்மில் பலர் இவ்வாறு செய்ததுண்டா? செய்வதற்கு மனசு வருமா? ஆனால் அன்றைய சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையில் வளர்ந்த அன்பர்கள் இவ்வாறு தனக்கு எதெல்லாம் பிடித்தமான சொத்துகளாக இருக்கிறதோ ஒன்றையும் யோசிக்க மாட்டார்கள். அல்லாஹ் என்று சொல்லப்படுமாக இருந்தால் அனைத்தையும் தர்மம் செய்துவிட்டு திரும்புவார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தபூக் யுத்தம் நடக்க ஆரம்பிக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய தர்மங்களை கொண்டு வாருங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெரிய மூட்டையோடு வருகிறார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புரிந்துவிட்டது. தோழரே, வீட்டிலே எதை வைத்து விட்டு வந்தீர்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசிக்காமல் சொன்னார்கள், அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் விட்டுவிட்டு நான் வந்திருக்கின்றேன். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, யாராவது நமக்கு தர்மம் செய்யுமாறு அழைப்பு விடுத்தால் இந்த மனோநிலையோடு நாங்கள் தர்மம் செய்வோமா? நிச்சயமாக இல்லை. நம்முடைய பொருளாதாரத்தை கணக்கு பார்த்து ஏதோ ஒரு சிறிய பகுதியை நாங்கள் கொடுக்கிறோம். அதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பெரிய மனசை தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். குறிப்பாக முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக தர்மம் செய்கிறார்கள். இது மாற்று மத மக்களுடைய பார்வையிலும் படக்கூடிய ஒரு விஷயம், அல்ஹம்துலில்லாஹ். அதை மறுப்பதற்கில்லை. ஆனால் சஹாபாக்களோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அல்லாஹ் என்று சொல்லிவிட்டால், அல்லாஹுடைய பாதையிலே தர்மம் என்று சொல்லிவிட்டால் எதுவென்றாலும் கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள். நீங்கள் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு சம்பவம் தான், பெருநாள் தின தொழுகையிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பார்த்து தர்மம் செய்யுங்கள் என்று சொல்வார்கள்.
உடனே தன்னுடைய காதுகளில் இருந்தவை, கழுத்தில் இருந்தவை அனைத்தையும் கலட்டி ஒன்றுமே யோசிக்க மாட்டார்கள். அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செய்ய வேண்டுமா, அப்படியோ கலட்டி கொடுப்பார்கள். ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அதனால தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய தோழர்களுக்கு நீங்கள் ஏச வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் ஒரு பிடி அளவேனும் தர்மம் செய்தால் நீங்கள் உஹது மலையை விட அதிகமாக தர்மம் செய்தாலும் அதற்கு ஈடாக மாட்டாது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் தங்களிடத்தில் இருக்க மாட்டாது, அல்லது இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை என்ற நிலையில் கூட அதுவும் எனக்கு வேண்டாம் என்று அல்லாஹுடைய பாதையிலே அதிகமாக தர்மம் செய்த சஹாபாக்களுடைய சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையிலே வளர்க்கப்பட்ட உத்தமர்களாக இருக்கிறார்கள். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரணம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு இபாதத்திற்கும் ஏதோ ஒரு ஹிக்மத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருப்பான். உதாரணமாக நோன்பு, அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு எப்படி நன்மை கொடுப்பதாக சொல்கிறான் என்றால், எல்லா வணக்கங்களுக்கும் நான் நன்மை தருகிறேன், 700 மடங்கு வரைக்கும் அந்த நன்மை இருக்கும். நோன்பை பொறுத்த வரைக்கும் அஜீசிலாவ், அதற்கு நானே கூலி தருவேன். அதாவது அதை எண்ணி கணக்கெடுக்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூலி தர்றான். இது எந்த இபாதத்துக்கும் கிடையாது. இந்த சிறப்பு வேறு எந்த இபாதத்திலும் நாங்கள் பார்க்க முடியாது. அதே மாதிரி நாங்கள் தொழுதமாக இருந்தால் அந்த தொழுகைக்கு ஒரு நன்மை இருக்கிறது, இஸ்லாம் சொல்லி தருகிறது. அதே போன்றுதான் சகோதரர்களே, தான தர்மம் செய்கிற விடயத்தில் சில பிரத்யோகமான நுட்பங்களும் சட்டங்களும் நன்மைகளும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சொல்லப்படுவது தான் இந்த சஹாபாக்கள் இந்த அளவிற்கு தன்னுடைய சொத்துக்களை அல்லாஹுடைய பாதையிலே வாரி வழங்கியதற்கான காரணம் இதுதான் என்பதை அந்த அல் குர்ஆனுடைய வசனங்களை நாங்கள் பார்க்கிற போது, ஹதீஸ்களை பார்க்கிற போது எங்களால் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில் சொல்கிறான், மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செய்கிறார்களே அவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? கமதலி ஹப்பா, ஒரு வித்தை போல, அம்பதத் சபஅ சனாபில், அந்த வித்திலே 7 கதிர்கள் காணப்படுகிறது. ஃபி குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிர்களிலும் 100 விதைகள் காணப்படுகிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹுடைய பாதையிலே நாங்கள் தர்மம் செய்துவிட்டால், நாம் கொடுத்தது 1 ரூபாயாக இருந்தால் இந்த வசனத்தின் அடிப்படையில் அதனை 700 ரூபாயாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு திருப்பி வழங்குகிறான். வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா, அல்லாஹ் நாடியோருக்கு இவ்வாறு இரட்டிப்பாக கொடுப்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். எனவே தர்மம் செய்வது என்பது வெளிப்படையில் குறைவாக இருக்கும், உன்னுடைய சொத்திலே குறைந்து போகும் என்று யாராவது சொன்னால் கூட அல்லாஹுடைய பாதையிலே பார்வையிலே அது குறைவு கிடையாது என்ற அந்த உண்மையை அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்ட நாங்கள் உணர்வுபூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக அதனை வீணாக்க மாட்டான். நிச்சயமாக அதனை பன்மடங்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருப்பி தருவான் என்ற அந்த உண்மையான நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்தால் மாத்திரம்தான் அல்லாஹுடைய பாதையிலே நாம் அதிகமாக தர்மம் செய்ய முற்படுவோம். சகோதரர்களே, இந்த வசனத்தை பாருங்கள். இந்த வசனத்தை ஒரு மூமின் பார்த்து விட்டால் அல்லாஹுடைய பாதையிலே அவன் செலவழிக்காமல் இருக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இன் துக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, அல்லாஹ்விற்கு யாராவது கடன் கொடுப்பதற்கு, அழகிய கடனை கொடுப்பதற்கு யாராவது விரும்புகிறீர்களா? அவ்வாறு நீங்கள் அல்லாஹ்விற்கு அழகிய கடனை கொடுத்து விட்டால் யுதாஇஃபு லஹும், அல்லாஹ் என்ன செய்கிறான்? உங்களுக்கு அதனை பன்மடங்காக திருப்பி தருவான். அது மாத்திரமல்லாது வயக்ஃபிர் லக்கும், உங்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பான். அது மாத்திரமல்ல, வல்லாஹு ஷக்கூருன் ஹலீம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷக்கூராக நன்றியுடையவனாக இருப்பான் என்ற அடிப்படையில் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இது வேறு எந்த இபாதத்திற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொன்னது கிடையாது. நீங்கள் ஒருவருக்கு தர்மம் செய்கிறீர்கள், உதவி செய்கிறீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நீங்கள் அழகிய கடனை கொடுக்கிறீர்கள். இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு என்றால், கடன் கொடுத்து விட்டால் திருப்பி கட்டாயமாக கொடுத்தே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் அவருடைய ஜனாசாவிற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்ல மாட்டார்கள். அந்த அளவிற்கு கடுமையாக சொல்லப்பட்ட ஒரு விடயம்.
அப்போ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களிடத்திலிருந்து கடன் வாங்குகிறான் என்றால் அந்த கடனை திருப்பி தராமல் விட்டு விடுவானா சகோதரர்களே? அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களிடத்தில் கடன் வாங்கினால் அதனை பன்மடங்காக லாபகரமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தராமல் விட்டு விடுவானா சகோதரர்களே? அந்த உண்மையை நாங்கள் எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சஹாபாக்கள் அதிகமாக தர்மம் செய்வதற்கு இன்னொரு காரணம், இந்த ஹதீஸ் ஒரு காரணமாக இருக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ யக்பிலு ஸதகத வ யஅஹுதுஹா பியமீனி. நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மம் இருக்கிறது, இதை நீங்கள் ஒரு மனிதருக்கு கொடுக்கிறீர்கள், ஆனால் உண்மையில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தான் தன்னுடைய வலது கரத்தினால் அதனை வாங்குகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதனால தான் ஒரு சஹாபியிடத்தில் ஏதாவது ஒரு தர்மம் கேட்டு வருகிற போது அவர் மனிதன் கேட்கிறானே என்று அவர் புரிந்து கொள்ள மாட்டார். என்னுடைய ரப்பு என்னிடத்தில் கேட்கிறான், கட்டாயமாக நான் கொடுக்க வேண்டும், எந்த அடிப்படையில் என்றாவது அந்த அந்த தர்மத்தை நான் செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டிருப்பார்கள். அதனால்தான் தனக்கு தேவையான அனைத்தையுமே அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். யாராவது நம்மிடத்தில் யாசகம் கேட்டால் நாம் அல்லாஹ்விற்கு கொடுக்கிறோம் என்ற அந்த உணர்வோடு அந்த தர்மத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் கேட்கிறான், தன்னுடைய வலது கரத்தினால் அந்த தர்மத்தை வாங்குகிறான். உண்மையான இஹ்லாஸோடு, இறை நம்பிக்கையோடு, உணர்வுபூர்வமாக அல்லாஹ்வை நேசித்து அந்த தர்மத்தை நாங்கள் வழங்கினோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இஹ்லாஸான தூய்மையான பொருளாதாரத்தில் இருந்து வழங்கப்படுகிற தர்மத்தை தன்னுடைய வலது கரத்தினால் வாங்குகிறான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபயுரப்பிஹா லி அஹதிக்கும் கமா யுரப்பி அஹதுக்கும் முஹ்ரஹு. உங்களில் ஒருவர் ஒரு ஒட்டக குட்டியை தீனி போட்டு எப்படி நீங்கள் வளர்ப்பீர்களோ அதே போன்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உங்களிடத்திலிருந்து வாங்கிய அந்த தர்மத்தை வளர்க்கிறான். எப்படி வளர்ப்பான் என்றால், நாளை மறுமையில் அவர் கொடுத்த சிறிய ஒரு தர்மம் நாளை மறுமையில் பெரிய பெரிய மலைகளாக காட்சி அளிக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் திருமறையிலும் சொல்கிறான், அலம் யஅலமு அன்னல்லாஹ ஹுவ யக்பலு தௌபா வ யஅஹுது ஸதகாத். அதாவது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சதக்காக்களை உங்களிடத்திலிருந்து எடுக்கிறான் என்று அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். எனவே சகோதரர்களே, இந்த விடயத்தை எப்பொழுதும் எங்களுடைய ஞாபகத்திலே வைத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் தர்மம் செய்கிற போது நாம் மனிதனுக்கு கொடுக்கவில்லை, நான் பள்ளிவாசலுக்கு கொடுக்கவில்லை, அல்லது நான் பாடசாலைக்கு கொடுக்கவில்லை, நான் அல்லாஹ்விற்காக கொடுக்கிறேன், அல்லாஹ்வுடைய கையிலே கொடுக்கிறேன். நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த தர்மத்தை எனக்கு பன்மடங்காக ஆக்கி தருவான் என்ற அந்த நன்மையோடு, அந்த எதிர்பார்ப்போடு அந்த தர்மத்தை நாம் செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு நிச்சயமாக அதை திருப்பி தருவான் என்ற அந்த உண்மையை நாம் நம்ப வேண்டும். அந்த அடிப்படையிலே அந்த தர்மத்தை நாங்கள் செய்ய வேண்டும். தற்பொழுது ரமதானுடைய காலம், எவ்வாறு நாங்கள் தர்மம் செய்வது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வழிகாட்டல்களை எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள் என்று பார்த்தால், இதிலே மிக முக்கியமான ஒரு விடயம் நோன்பு திறப்பித்தலோடு சம்பந்தப்படக்கூடிய ஒரு ஹதீஸ். இமாம் அல்பானி ரஹிமஹுமுல்லா இந்த ஹதீதை சஹீஹ் என்ற தரத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். மன் ஃபத்தர ஸாயிமன் கான லஹு மிஸ்லு அஜ்ரிஹி கைர அன்னஹு லா யன்குசு மின் அஜ்ரி ஸாயிமி ஷையுன். அதாவது நாம் அல்லாஹ்விற்காக வேண்டி ஒருவரை நோன்பு திறப்பிக்க செய்தால் அவர் நோன்பு பிடித்ததற்கு என்ன கூலி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பானோ அதே கூலியை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இஃப்தார் செய்ய கொடுத்தவருக்கு அந்த நன்மையை வழங்குகிறான். இவ்வளவு பிரம்மாண்டமான மகத்தான நன்மைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இது சிக்கலான ஒரு காலகட்டம். பொருளாதாரத்தில் பல்வேறுபட்ட சிக்கல்களை நமது சமூகம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், இஃப்தார் செய்வதற்கும் வழி இல்லாமல், சஹர் செய்வதற்கும் வழி இல்லாமல் எத்தனையோ சகோதர சகோதரிகள் நம்முடைய சமூகத்திலே இருக்கிறார்கள். இவர்களை நாம் இனம் கண்டு எங்களால் முடிந்த அளவிற்கு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இது இந்த காலத்திலே நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வணக்கம், ஒரு இபாதா. அதே போன்று சகோதரர்களே, இந்த ஹதீதை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஹப்புன் நாஸ் இலல்லாஹி அன்ஃபஅஹும் லின்னாஸ். மனிதர்களிலே அல்லாஹ்விற்கு மிக விருப்பமானவர் யார் தெரியுமா? அல்லாஹ்விற்கு மிக விருப்பமானவன் யாரென்றால் மனிதர்களுக்கு யாரெல்லாம் பிரயோசனமாக இருக்கிறானோ அவன்தான் என்று சொல்லிவிட்டு
அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மூமினுடைய ஒரு முஸ்லீமுடைய கஷ்டத்தை நாம் போக்கினோமாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமது கஷ்டத்தை போக்குவான். நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய கஷ்டங்களை போக்குவதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். எனவே சகோதரர்களே, இந்த காலம் என்பது பொருளாதாரத்தில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளோடு மக்கள் அவதியுறக்கூடிய ஒரு காலம். எங்களால் முடிந்த அளவிற்கு அதிகமான தான தர்மங்களை செய்வோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள் புரிய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தர்மம் சம்பந்தமாக, அதாவது சகாத் சம்பந்தமாக பேசுகிற பொழுது 2 பெயர்களை பற்றி சொல்லி காட்டுகிறான். ஒன்று அல் ஃபகீர் என்று சொல்லக்கூடியவர், இரண்டாவதாக அல் மிஸ்கீன் என்று சொல்லக்கூடியவர். ஃபகீர் என்றால் தன்னுடைய அடிப்படை தேவைகளை பூரணப்படுத்த முடியாதவர்களை ஃபகீர் என்று அரபு மொழியிலே சொல்லுவோம். அதே போன்று அல் மிஸ்கீன் என்று சொன்னால் அடிப்படை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்வார், ஆனால் இன்னும் கொஞ்சம் இருந்தால் அவருடைய தேவை பரிபூரணமாக மாறும். எனவே இந்த அடிப்படையிலே நம்முடைய சமூகத்திலே நிறைய பேர் இருக்கிறார்கள், நிறைய மிஸ்கின்கள் இருக்கிறார்கள். எல்லோரை பற்றியும் நான் இந்த இடத்திலே பேச விரும்பவில்லை, நேரம் இடம் கொடுக்காது என்ற அடிப்படையில் பேசப்படாத அல்லது குறைவாக பேசப்படக்கூடிய சிலரை பற்றி இந்த இடத்திலே பேச விளைகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று பள்ளியிலே பலர் கடமை செய்து கொண்டிருக்கிறார்கள். முஅத்தின்களாக, இமாம்களாக பல பேரை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் பல்வேறுபட்ட அசௌகரியங்களை அவர்கள் சந்திக்கிறார்கள். நாள்தோறும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று எங்களை பள்ளிவாசலுக்குள் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன் என்ற அந்த விடயத்தை அவர்களுடைய குரல் ஓசையினூடாக நாங்கள் செவிமடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பள்ளியிலே தொழுவிக்கக்கூடிய இமாம்களாக இருக்கக்கூடிய முஅத்தின்களாக இருக்கக்கூடிய பலர் பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். வெளியிலே அவர்களால் சொல்ல முடியாத அளவிற்கு தன்னுடைய பிள்ளையை படிக்க வைக்க வேண்டும், தன்னுடைய குடும்பத்தை காக்க வேண்டும், இப்படி பல்வேறுபட்ட அசௌகரியங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயத்தை நான் பேசுவதற்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு சகோதரர் அவருடைய ஜகாத் பணத்தை என்னிடத்தில் கொடுத்து, இதை நீங்கள் உலமாக்களுக்கு பிரித்து கொடுங்கள் என்று சொன்னார். உலமாக்கள் என்றால் பள்ளியில் கடமையாற்றுகிற உலமாக்களிடத்தில் கொடுங்கள் என்று சொன்னார். உண்மையில் அந்த சதக்காக்களை நான் கொடுத்த பொழுது முதலாவதாக வாங்கிய நபருக்கு, அதாவது கொடுத்த நபருக்காக அவர்கள் துஆ செய்ததை நான் பார்த்தேன். அதேபோல் இன்னொரு விடயத்தை அவர்கள் சொன்னார்கள், உண்மையில் நான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டேன், யா அல்லாஹ், இந்த ரமதான் எனக்கு சிக்கலாக அமையப் போகிறது, எப்படியாவது எனக்கு நீ உதவி செய்ய என்று அல்லாஹ்விடத்திலே நான் 2-3 நாட்களாக துஆ கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரூபத்தில் எனக்கு இந்த ஜகாத்தை கொண்டு வந்து தந்திருக்கிறான் என்று கண்ணீர் மல்க என்னிடத்தில் சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் நான் பேசிய பொழுதுதான் எனக்கு புரிந்தது, வீட்டிலே இஃப்தாருக்கு எதுவும் இல்லாமல் சாதாரணமாக தங்களுடைய நோன்புகளையும் இஃப்தார்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, தினம்தோறும் நாம் அவர்களை பார்க்கிறோம், பேசுகிறோம், கதைக்கிறோம். எனவே அவர்கள் நம்மளோடு சந்தோஷமாக கதைக்கிறார்கள், ஆனால் பல பிரச்சனைகளோடு சிக்கல்களோடு இருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பலருக்கு உதவி செய்திருப்போம், அதே போன்றுதான் அவர்களுக்கும் எங்களால் முடிந்த அளவிற்கு ஏதேனும் உதவி செய்ய வேண்டுமாக இருந்தால் கட்டாயமாக செய்யுங்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும். எனவே உலமாக்களுடைய விடயத்தில் குறிப்பாக பள்ளிகளிலே கடமையாற்றக்கூடிய இமாம்கள் அவர்களை கடிந்து கொள்ளாதீர்கள், ஒரு சாதாரணமான விடயத்திற்காக அவர்களை நொந்து கொள்ளாதீர்கள். அண்மையிலே ஒரு பள்ளிவாசலிலே சென்றபோது ஒரு முஅத்தின் அவரை அந்த பள்ளியினுடைய தலைவர் கடுமையாக ஏசிக் கொண்டிருந்தார். என்ன காரணம் என்று பார்த்தால், பள்ளியினுடைய ஓரத்திலே ஒரு கொஞ்சம் குப்பை இருந்தது. அதை அந்த தலைவர் எடுத்து போட்டிருக்கலாம், ஆனால் அவரை காரசாரமாக பல பேருக்கு மத்தியில் ஏசிக் கொண்டிருந்தார். உண்மையில் கவலையான ஒரு விடயம். ஆகவே இவ்வாறு பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியிலே அவர்கள் பள்ளியிலே கடமை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களால் முடிந்த அளவிற்கு நாங்கள் பல பேருக்கு உதவி செய்கிறோம். அந்த அடிப்படையில் அவர்களுக்கும் உதவி செய்து நன்மைகளை பெற வேண்டும் என்ற ஒரு விடயத்தை நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அதே போன்று சகோதரர்களே, அடுத்த விடயம் என்னவென்றால், நம்முடைய பள்ளி வாசல்களுக்கு நாம் கட்டாயமாக உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் இன்று பள்ளி வாயில்கள் கட்டாயமாக நிதி என்ற ஒரு விடயத்தினால் தான் பரிமாறிக்கப்படுகிறது என்றது நம் எல்லோருக்குமே தெரிந்த விடயம்தான். நாம் சந்தாக்களை கொடுக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். அதே நேரத்தில்
குறிப்பாக ரமலானுடைய காலம் வருகிற போது உங்களால் முடிந்த உதவிகளை பள்ளிவாசலுக்கு கொடுங்கள். பல்வேறு தேவைகள் அதனூடாக நிறைவேற்றப்படும். உண்மையில் பள்ளிவாசலுக்கு நீங்கள் கொடுக்கிற பொழுது இவருக்கு நாம் கொடுக்கிறோம் அல்லது இன்ன நபருக்கு கொடுக்கிறோம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏனென்றால் ஒரு சாதாரணமான ஒரு நபருக்கு கொடுத்தாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருப்பி தருகிற போது அவனுடைய மாளிகைக்கு நம்ம கொடுக்கிறோம், அதை நம்ம யோசித்து கொள்ளணும். அல்லாஹுடைய பள்ளிவாசலுக்கு நாங்கள் கொடுக்கிறோம், அல்லாஹ்வை தொழக்கூடிய அவனுடைய இடத்திற்கு நாங்கள் கொடுக்கிறோம். அதிலே நாம் கஞ்சத்தனம் காட்டாமல் அல்லது இது இன்னாருக்குத்தான் என்று யோசிக்காமல் அல்லாஹுடைய பாதையிலே கொடுங்கள், அல்லாஹுடைய பள்ளி வாயிலுக்கு கொடுங்கள். எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. நிர்வாகத்தை சந்தித்து நீங்கள் கலந்துரையாடினால் ஒவ்வொரு பள்ளியிலும் பல பிரச்சனைகள் இருக்கிறது. கேட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த தர்மங்களின் ஊடாக பள்ளிவாசலில் உள்ள பிரச்சனைகள் தீர்க்கப்படலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய தர்மங்களை நாங்கள் இவ்வாறு பள்ளிவாசல்களுக்கும் அதே போன்று நன்மை பயக்கக்கூடிய இடங்களுக்கும் நாங்கள் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை இன்றைய இடத்திலே பேசிவிட்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தாவத்தி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னி அப்துல்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய பாதையில் கொடுப்பதனுடைய சிறப்புகள் சம்பந்தமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது இந்த அமர்விலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ஹாக்கு முத்தகாதுர் என்று வரக்கூடிய அத்தியாயத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு சஹாபி அல்லாஹுடைய தூதரை சந்திப்பதற்காக சென்ற பொழுது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் என்றால், யகூல் இப்னு ஆதம் மாலி மாலி, ஆதமுடைய மகன் சொல்கிறானாம் என்னுடைய சொத்து, என்னுடைய செல்வம், என்னுடைய பொருளாதாரம் என்று சொல்கிறானாம். உடனே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வஹல்லக யப்ன ஆதம் மிம்மாலிக் இல்லாமா அகல்த ஃபஅஃப்னைத. ஆதமுடைய மகன் புரிந்து கொள்ள வேண்டாமா, இந்த உலகத்திலே அவன் எதனை சாப்பிட்டானோ அதனை அழித்து விடுகிறான், எதனை அவன் உடையாக அணிந்து கொண்டானோ அதோடு அவன் முடித்து விடுகிறான். அதே போன்று அவு தசத்தக்த ஃபஅம்தைத, எதனை அவன் தர்மமாக செய்தானோ, அல்லாஹுடைய பாதையில் தர்மமாக எதனை கொடுத்தானோ அதை மாத்திரம் அவன் சேமித்து வைத்து கொண்டான் என்ற அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்கிறார்கள். இது என்ன சொல்கிறது என்றால், இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை செல்வந்தனாக மாற்றியிருக்கலாம் அல்லது எங்களை பொருளாதாரம் உடையவனாக அல்லாஹ் மாற்றியிருக்கலாம். அல்லாஹ் திருமறையிலே சொல்கிற போது நான் அளித்த பொருளாதாரத்தில் இருந்து கொடுங்கள் என்று தான் சொல்கிறான். நாம் யோசிக்கலாம், நாங்கள் காரூனை மாதிரி எப்போதும் யோசிக்கக்கூடாது. காரூன் என்ன சொன்னான் என்றால், இது நான் சம்பாதித்த பொருளாதாரம், இது நான் சம்பாதித்தது, நான் என்று அவன் தன்னை மிகைப்படுத்தி கொண்டிருந்தான். உண்மையான முஃமினை பொறுத்த வரைக்கும் இது அல்லாஹ் தந்த பொருளாதாரம், அல்லாஹ் தந்த செல்வம் என்று அவன் யோசிக்க வேண்டும் என்ற ஈமானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு படித்து தருகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இதில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமை என்ன தெரியுமா? அல்லாஹுடைய பாதையில் சதகத்துன் ஜாரியா என்று சொல்லக்கூடிய நிரந்தரமான தர்மத்தை எங்களுடைய மரணத்திற்கு முன்னால் செய்வதற்கான சந்தர்ப்பம் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் யோசித்து பாருங்கள், நாம் ஒரு குடும்பத்திற்கு ஒரு தலைவனாக, பிள்ளைகளுக்கு ஒரு தந்தையாக இருந்திருக்கலாம், சொத்துடையவனாக இருந்திருக்கலாம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இறுதி மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற தத்துவத்தை இந்த ஹதீஸினூடாக எங்களுக்கு வழங்கப்படுத்துகிறார்கள். கபரிலே வைக்கப்படுகிற போது வெள்ளை உடையோடு மாத்திரம்தான் நாங்கள் வைக்கப்படுகிறோம். நாங்கள் சம்பாதித்த எந்த சொத்தும் எங்களோடு வராது. நாங்கள் உயிருக்கு உயிராக நேசித்த எங்களுடைய பிள்ளையோ குடும்பமோ யாரும் வராது. எது வரும்? சதகத்துன் ஜாரியா. எந்த தர்மத்தை நாம் நிரந்தரமாக செய்தோமோ, எந்த அமலை நாம் செய்தோமோ அந்த அமல் எங்களுக்கு நிரந்தரமாக வரும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆதமுடைய மகன் மரணித்து விட்டால் அவனுடைய அனைத்து அமல்களும் நின்றுவிடும், 3 விடயங்களை தவிர. அதில் ஒன்றுதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மின் சதகத்தின் ஜாரியா, நிரந்தரமாக செய்யக்கூடிய தான தர்மம் என்று
அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நிரந்தரமாக தர்மம் செய்யக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் அவற்றை நீங்கள் இனம் கண்டு இந்த விடயத்தை நான் செய்தனாக இருந்தால் இது நிரந்தரமாக என்னுடைய கபருக்கு வரும் அப்படி என்று நீங்கள் கருதி அந்த அமல்களை நீங்கள் செய்ய வேண்டும். உதாரணமாக ஒரு ஏழைக்கு நாங்கள் ஒரு கிணறு கட்டி கொடுப்பது, அதே போன்று நிரந்தரமாக ஏதாவது பொருளாதார உதவி செய்வது, இப்படி நாங்கள் செய்கிற அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய கபருக்கு அவற்றை நன்மைகளாக மாற்றுகிறான். அந்த அடிப்படையில் இன்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாம் ஒரு பள்ளிவாயலை கட்டி கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஆர்வமுள்ள சகோதரர்கள் நிரந்தரமாக தர்மம் செய்ய வேண்டும் என்று ஆர்வம் இருந்தால் அந்த பள்ளிவாசலுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்து கொடுக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்மைக்கு நாங்கள் வழிகாட்டினால் நிச்சயமாக அந்த நன்மையில் யாரெல்லாம் பங்கெடுக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் சமனான கூலி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தருவதாக வாக்களித்திருக்கிறான். அந்த அடிப்படையிலே அல் குர்ஆனை ஓதுவதற்கும் அதே போன்று அல்லாஹ்வை தொழுவதற்கும் இன்ன பிற அமல்களுக்கும் நாங்கள் ஒரு இடத்தை அமைத்து கொடுப்போமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இன்ஷா அல்லாஹ் மகத்தான கூலியை நமக்கு தருவான் என்ற அந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சகோதரர்களே, இன்று நாங்கள் நேசித்த நம்முடைய உறவுகள் மரணித்திருக்கலாம். நிறைய பேருக்கு இந்த சட்டம் தெரியாமல் இருக்கலாம். அதனால் சொல்கிறேன், நாம் நேசித்த நம்முடைய தந்தையோ தாயோ சகோதரியோ அல்லது நம்முடைய பிள்ளைகளோ மரணித்திருக்கலாம். அவர்களுக்கும் நாம் நிரந்தரமாக தர்மம் செய்ய வேண்டுமாக இருந்தால் இந்த நபிமொழியை பாருங்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. ஒரு பெண்மணி வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாய் மரணித்து விட்டார்கள், இன்ன உம்மி மாதத் அஃப அத்தஸத்தகு அன்ஹா, அவர்களுக்காக நான் சதக்கா செய்ய முடியுமா என்று கேட்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸத்தகி அன்ஹா, அந்த தாய்க்காக நீங்கள் சதக்கா கொடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆகவே எங்களுடைய மரணித்த எங்களுடைய உறவுகளுக்காக நாங்கள் சதக்கா ஜாரியா செய்ய முடியும். மரணிக்கிற பொழுது அதற்குரிய வசதி நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கலாம். தற்பொழுது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசதியை கொடுத்திருந்தால் அவர்களை நினைத்து நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் நிரந்தரமான ஏதாவது ஒன்றுக்கு நீங்கள் தர்மம் செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த நன்மைகளினூடாக அவருடைய கபர்களை ஒளிமயமாக்குவான் என்ற அந்த உண்மையை புரிந்து கொண்டவர்களாக இந்த மாதத்திலே நானும் நீங்களும் அதிகமான சதக்காக்களை செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஆக்க வேண்டும். வாஹிரு தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.